ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸோட டே 4. காலையிலே வெயிட் லாஸ் ட்ரிங்காக கருஞ்சீரக தண்ணியோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலே கருஞ்சீரக தண்ணி நல்லா தான் இருக்குது, அதுவாக பழகிருன்றது உண்மை தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சனால எதுவுமே சாப்பிடல. டைரெக்டாக மதியத்துக்குரிய சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்றதுனால தான் மதியத்துக்குரிய சாப்பாடு ரெடி பண்ண போயிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா பீக்கங்காவும் காளான் கிரேவியும் தான். பீக்கங்காவை கூட்டு பண்ண போகிறேன், காளானும் கேப்சிகானும் போட்டு கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அவிச்ச முட்டை. ஆனால் உண்மையிலே வெயிட் லாஸ் டைமில் நீர்ச்சத்து உள்ள காய்கறியை சேர்த்துக்கணும் அப்படின்றனால நான் பீக்கங்காய் எடுத்துக்கிறேன். பீக்கங்காய் மட்டும் இல்லை, சொரக்காய், புடலங்காய் இந்த 3மே தான் எடுத்துக்கலாம். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. பீக்கங்காவோட கூட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு தான் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி கேப்சிகானுமே வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அதனால் கேப்சிகானும் காளானும் போட்டு தான் கிரேவி மாதிரி வச்சுருந்தேன். உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பவும் போல் மதியத்துக்கு என்ன சாப்பாடுனா கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோட களியும் தயிர், அவிச்ச முட்டை, பீக்கங்காய் கூட்டு, காளான் கேப்சிகான் போட்டு கிரேவி. உண்மையிலே இன்றைக்கி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வயிறே ஃபுல்லிங்காக ஆகிட்டு நைட்டு ஏதாவது சாப்பிட்டாலும் தான் சாப்பிடுவேன். ஏன்னா இதுவே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறனால நைட்டு பார்த்துக்குவோம் அப்படின்ட்டுருக்கேன். வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படி எதுவும் பசிச்சா ஃப்ரூட்ஸ் எதனாலும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டுருக்கேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, பாய்.